வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்டி அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த அசோக் லேலண்ட் தோஸ்த் தான் தொட்டி மட்டும் பெயிண்டிங் பண்ண போகிறோம். தொட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆச்சு தொட்டி கட்டி. ஏன்னா தொட்டி ஃபுல்லாக ரஷ்டி ஏறிட்டு இருக்கு. நம்மளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, எங்கள் மாமாவை தெரிஞ்சவங்க வண்டி தான் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. நம்மளுக்கு வேலை டைட்டாக இருந்தாலும் எடுத்து வர முடியல. இப்போதான் வந்திருக்கு வண்டி. பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாக ப்ரைமர் எதுவுமே அடிக்கல, தொட்டி கட்டி. அதனால வந்து ஃபுல்லாக ரஷ்டி ஏறிட்டு இருக்கு. தெரியுது உங்களுக்கு. அப்படி பாருங்க, எவ்வளோ ரஷ்ட்டு பாருங்க. அந்த ரஷ்ட்டை மொத்தமாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ப்ரைமர் அடிச்சு 1-2-3 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நல்லா சூப்பரான பக்காவான வீடியோலாம் நிறைய இருக்குது. எல்லா வீடியோ போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வண்டியில் பாருங்கள். வண்டியில் ரஷ்ட்டு பாருங்கள், காட்டுறேன் எந்த அளவுக்கு ரஷ்ட்டு இருக்குது பாருங்கள். அது மொத்தமாக நல்லா எம்மரி போட்டு நல்லா சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக ப்ரைமர் அடிப்போம். ப்ரைமர் அடித்து அந்த ப்ரைமரை சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே பேஸ் அடிப்போம். மறுபடியும் அந்த பேஸை சேண்ட் பண்ணுவோம். அந்த பேஸை சேண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் கோட் ஏற்றுவோம். ஃபைனல் கோட் ஏற்றின அப்புறம் அவுட்புட் பாருங்கள், சூப்பராக வந்துருக்கும். உள்ளெலாம் பாருங்கள், உள்ளெலாம் எவ்வளோ ரஷ்டே இருக்குது பாருங்கள். தெரிஞ்சுங்கன்னா அந்த தேய்ச்சி இடத்துக்கோ தேய்க்காத இடத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். தேய்ச்சிட்ட பிறகு வந்து பக்காவும் சூப்பராக இருக்கும். ரஷ்ட்டு ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம் தேய்ச்சி. தேய்க்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையை. தேய்க்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக நிறைய ரெஸ்ட். அது ஃபுல்லாமே தேய்ச்சி எடுக்கிறதுக்கே 2 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் உள்ளெல்லாம் தேய்க்கிற பாருங்கள். உள்ள அந்த ஸ்கொயர் டிப்புக்கு மேலே, ஸ்கொயர் டிப்பு கீழெலாம் தேய்ப்போம். நம்ம தெரியிற இடம் மட்டும் கிடையாது. தேய்க்கிற பார்த்தீங்களா, ஸ்கொயர் டிப்புக்கு மேலே, ஸ்கொயர் டிப்பு கீழெலாம் தேய்ப்பார் பாருங்கள். ஸ்கொயர் டிப்பு மேலே அந்த கீழே தேய்க்கிறாரு பாருங்கள். எல்லாமே தேய்ப்போம். எல்லாமே பக்காவாக தேய்ச்சி சூப்பராக பண்ணுவோம். அதனால தான் நம்மளை தேடி வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு வண்டி. ராணிப்பேட்டையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கு வண்டி. பெஸ்ட்டாக பண்ணுறோம். அதனால தான் நம்ம தேடி வர்றாரு. நம்ம தேடி சொல்லிக்கிறாங்க. நம்ம மாமா சொல்லி விட்ட வண்டி தான் தரமாக சூப்பராக பண்ணி கொடுக்க போகிறோம் அவருக்கு. அந்த தொட்டிக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட்டு வந்து கிடக்கு பாருங்கள். அவ்வளோ ஃபுல்லாக தேய்ச்சிருந்தாலும் அவ்வளோ ரெஸ்ட்டு கொட்டி கிடக்குது கீழே. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெஸ்ட்லாம் தேய்ச்சிட்டு ப்ரைமர் அடிச்சாச்சு. ஆங்கிள் ஸ்கொயர் டிப்லாம் ப்ரைமர் அடிச்சு வந்து பேஸ்ட்டு பார்த்துக்குறோம். அந்த எல்லா ஆங்கிள் ஓரம்லாம் ஃபுல்லாக அந்த கேப் இருந்தோம். அந்த கேப் ஃபுல்லாமே பேஸ்ட் தரமாக பார்த்துட்டோம். அந்த பேஸ்ட்டு தேய்க்கிறாரு பாருங்க டேடி. இப்போ பேஸ்ட்லாம் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ வந்து ப்ரைமர் ஏற்ற போகிறோம். கேபின் ஃபுல்லாமே பர்தா போட்டு அந்த தார்பாய் போட்டு மூடிச்சு கேபின் ஃபுல்லாக. சரி, ப்ரைமர் எடுத்து முன்னாடி ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஃபுல்லாக சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ தான் பெயிண்ட் நல்லா க்ரிப்பாக வரும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும். பெயிண்டில் உரியாது, பெயிண்ட் அந்த டல்லாக சீனே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுல்லாக நல்லா சோப்பாயில் போட்டு சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்து 1-3 கோட் பெயிண்ட் அடிப்போம். அதனால தான் எங்களோட அவுட்புட் வந்து அந்த சூப்பராக வரும், பெயிண்ட் நல்லா லைஃப் வரும். ஸோ உங்கொண்டு இதே மாதிரி நல்லா சூப்பராக பக்காவாக சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்து 1-2 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறவங்க வண்டி என்ன கலர் எப்போதுன்னு சொல்லி புக் பண்ணிச்சுவாங்க. எத்தனை வாங்க சும்மா தரமாக சூப்பராக பக்காவாக பண்ணி கொடுத்துலாம். பாருங்கள் எந்தளவு அழுத்தி ஸ்டாண்ட் பண்ணி தெரிஞ்சுங்களா. ஃபுல்லாக அழுத்தி நல்லா ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சின்ன அந்த வெல்டிங்கோட அந்த பர்ரு ஒட்டி இது தகவல் ஃபுல்லாக தெரியுதுங்களா, காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாண்ட் பண்ணும்போது நல்லா அது கிளியராக தெரியுது. அது மறுபடியும் உளி வச்சு சுரண்டி எடுப்போம். இல்லை நான் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாம் இங்கே இல்லை. இந்த ஆர்கல் அடிக்கும் போது அதோட சின்ன பீஸுலாம் வந்து அப்படியே ஒட்டிக்கும். தொட்டி அந்த தகுதியில் எல்லாம் இங்கெல்லாம் அதெல்லாம் மொத்தம் மறுபடியும் ரிமூவ் பண்ணி எடுப்போம். நிறைய பேர்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, அப்படியே அடிப்பாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ஒவ்வொரு வண்டியும் பண்ணும்போது எங்களுக்கு சொந்த வண்டி எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நினச்சி சூப்பராக பண்ணி கொடுப்போம். அந்த பர்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள். அதெல்லாம் அந்த பர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து சும்மா வாட்டர் போட்டு தேய்ப்போம். ஃபுல்லாக அந்த தகுதி ஃபுல்லாக மறுபடியும் தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ப்ரைமர் ஏற்றுவோம். அப்புறம் செக் பண்ணுறோம் பாருங்கள். செக் பண்ணிவிட்டு அந்த பர்லாம் செக் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே ஒரு சின்ன பர்ரு ஒட்டி நிற்குது. இந்த இடம்லாம் பாருங்கள் சின்னதாக ஒட்டி நிற்பாரு. அப்படி சின்னவா இந்த இடம் நிறைய இருக்குது பாருங்கள். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த பீஸ் பர்ரு மாதிரி நிறைய ஒட்டி நிற்குது. அது வெல்டிங்கோட பர் நிறைய ஒட்டினது அந்த இடம். இங்கெல்லாம் பாருங்கள் தகடில் பாருங்கள் சின்ன பர்ரு அதெல்லாம் காமிச்சிட பாருங்கள். ஏன் இது எல்லாமே காட்டுறேன்னா எங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் தெரியும். அதனால தான் நான் காட்டுறேன். இது மாதிரி நாங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பார்க்குறோம், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோம் நிறைய பேர் தெரியறதுக்காக தான் எல்லாமே நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த பர்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்.
ஒவ்வொன்றா செக் பண்ணி எல்லா பரும் ரிமூவ் பண்ணுறோம். தொட்டியில் கிடந்த சின்ன வெல்டிங்கோட பர்லாம் மொத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக தெளிவாக பண்ணுவோம். அதனால தான் நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. நிறைய வண்டி நாங்கள் பெண்டிங் நிற்குது பெயிண்ட் அடிக்க. ஏன்னா நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறது தான் நிறைய பேர் நம்ம தேடி வராங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். இந்த வண்டியை எப்படி ரெடி பண்ணுறோம், எத்தனை அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணுறோன்னு. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா சூப்பரான தெளிவான வீடியோலாம் வரும். எல்லா வீடியோ நல்லா எஃபெக்ட் போட்டு வேலை பார்த்துருப்போம். எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம ஒர்க் எப்படி இருக்குது, நம்ம அடிக்கிற பெயிண்ட் அடிக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நம்ம பெயிண்டிங் ஒர்க் தேவைன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அந்த சின்ன சின்ன வெல்டிங் பார்லாம் மொத்தம் ரிமூவ் பண்ணிட்டு பிரேமர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரேமரும் ஸ்டாண்ட் பண்ணோம் தெரியுதுங்களா. பிரேமரையும் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். பிரேமர் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்து பேஸ் கலர் ஏற்ற போகிறோம். பாருங்கள், பிரேமர் நல்லா ஃபுல்லாக திக்காக ஏற்றிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக பச்சை தகடு இருந்தால ஃபுல்லாக நல்லா பிரேமர் நல்லா திக்காக ஏற்றிட்டோம். அடுத்து இப்போ பேஸ் தான் ஏற்ற போகிறோம். உள்ளெல்லாம் பாருங்கள், உள்ளே வந்து பிரேமர் அடிச்சாச்சு, கீழே வந்து ஒரு பேஸ் ப்ளூ கலர் அடிச்சாச்சு. அடுத்து பேஸ் கோட் ஏற்றுறோம் பாருங்க. பேஸ் கோட் வந்து ஃபுல்லாக ஒரு கோட் மொத்தமாக அடிச்சுடும் தொட்டிக்கு. அது ஃபுல்லாக நல்லா ஒரு நாள் காய வச்சுட்டு மறுபடியும் அங்கே ஸ்பாட் பட்டி சின்ன சின்ன கிராச் எதாவது இருந்தால் அது ஸ்பாட் பட்டி பார்ப்போம். ஸ்பாட் பட்டி பார்த்துட்டு மறுநாள் வந்து ஃபைனல் கோட் அடிப்போம். பேஸ் கோட்டில் எந்தளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் எந்தளவுக்கு சூப்பராக தெரிஞ்சு பாருங்கள். ஃபுல்லாக பக்காவாக அடிச்சிட்டோம் பேஸ் கோட்டு. ஃபுல்லாக கேபின்லாம் பாருங்கள், ஃபுல்லாக மாஸ்கிங் கேபின். கேரியர்லாம் பாருங்கள், கீழே ஃபுல்லாக பெயிண்ட் பட்டிருக்கு பாருங்கள். கேரியரு, தொட்டிக்கு பின்னாடி இந்த பெயிண்ட் படாத சீன் அதுவுமே கிடையாது. பெயிண்ட் படாத சீனு ரஷ்ட்டு அங்கே தெரியுது அந்த சீனே கிடையாது. ஃபுல்லாக பக்காவாக மாஸ்கிங் பண்ணி தரமாக பண்ணி கொடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சின்ன சின்ன கிராச் மாதிரிலாம் அந்த இதெல்லாம் ஜாயிண்ட்டு அதை ஃபுல்லாமே மறுபடியும் ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். பார்த்துட்டு இப்போ வந்து ஃபைனல் கோட் ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டேடி பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுறாரு. இப்போது பெயிண்ட்டும் பிராண்டட் பெயிண்ட் தான். எல்லா வீடியோ சொல்கிறது, எல்லா வீடியோ காட்டுவேன், நிறைய வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். பெயிண்ட் எல்லாமே நாங்கள் அடிக்கிறது ஃபுல்லாக பிராண்டட் பெயிண்ட் தான். இந்த சாதா பெயிண்ட், எனாமல் பெயிண்ட்டு அந்த பெயிண்டில் அடிக்க மாட்டோம். எல்லாம் வந்து ஆட்டோ ஃபினிஷ் பெயிண்ட் தான். பாருங்கள், பெயிண்ட் வந்து ஆட்டோ லேக்கில் வந்து தோஸ்து க்ரீம் காட்டுற பாருங்கள். தோஸ்து க்ரீம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் கோட் ஏற்றுறோம். இப்போ வந்து இது 3வது கோட்டு வண்டிக்கு. ஃபஸ்ட்டு பிரைமர் ஒரு கோட்டு, பேஸ் கோட் 2வது, இப்போ வந்து 3வது கோட் ஏற்றுறோம். எந்தளவுக்கு ப்ரெஷர் வச்சு எவ்வளோ பட்டை வச்சு எடுக்கணும், எவ்வளோ தின்னர் மிக்ஸ் பண்ணணும், பக்காவாக தெளிவாக சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெயிண்ட் ஒழுகுறது, பெயிண்ட் திக்காக வர சீனே இருக்காது. எல்லாமே பக்காவாக தெளிவாக 100% குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், ஷைனிங் இப்படி தெரிந்து பாருங்கள். அடிக்கும் போதே என் தம்பி அப்படியே தெரிறான். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கன்னில் அப்படியே தெரிந்து பாருங்கள். இந்த பெயிண்டிங் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ வந்து ஆர்டிஸ்ட் பிடிக்கிறது தான் பெரிய வேலையே. ஏன்னா வரமாட்டார். 10 வண்டி அடிச்சா ஒரு வண்டி வந்து ஏற்றுறாரு. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாகிறதுனால வந்து ஏத முடியல அவரால். இப்போ இந்த வண்டி நான் சொல்லி கூப்பிட்டேன், இந்த நீ தான் வந்து ஏற்றி கொடுக்கணுன்னு. ஸோ இங்கே வந்து ஏற்றி கொடுக்குறாரு, டிசைன்லாம் போடுறாரு. ஃப்ரண்ட்டு கேரியரில் மட்டும் மாமா வந்து பேர் கேட்டார். அது மாதிரி ஏத முடியல, இவரால் ஏத முடியல. லாஸ்ட் டைம் இவருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்டூல்லாம் போட்டு ஏற முடியல மேலே. அதை மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி சொல்லிட்டாரு. டிசைன்லாம் பக்காவாக போடுறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோலாம் போடுறேன். எல்லா வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பெயிண்டிங் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். தென் பின்னெல்லாம் பாருங்கள் டிசைன் போடுறாரு பாருங்கள். இது என்ன டிசைன்னு வீடியோ எண்ணில் காட்டுறேன் பாருங்கள். அருமையாக சூப்பராக வந்துருக்கும் இந்த டிசைன். பாருங்கள் ஏதோ கலர் அடிக்கிறான்னு தெரியுது ஆனால் உங்களுக்கு, ஆனால் வந்து ஃபினிஷிங் பண்ணுறப்போ சூப்பராக வந்திருக்கும் இது. பாருங்கள் வண்டி மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் வண்டியில் அவுட்புட் பாருங்கள் அதில் பக்காவாக இருக்குன்னு. கேரியர் கீழே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக ப்ரைமர் அடித்து ஃபுல்லாக 1-2 கோட் பெயிண்ட்டு. எந்த அளவுக்கு கீழே ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா. கேரியர் கீழே படல அந்த சீன்லாம் இருக்காது. கேரியர் கீழேருந்து எல்லாம் பக்காவாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருப்போம். தொட்டிக்கு பின்னாடிலாம் பாருங்கள். தொட்டிக்கு பின்னாடி இந்த ஏர் ஃபில்டர்லாம் ஃபுல்லாமே மாஸ்கிங் பண்ணது. பெயிண்ட் போடுற சீன்லாம் இருக்காது. அண்டு ஃபினிஷிங் பாருங்கள், ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி வந்து ஃபுல்லாக ரஷ்ட்டு. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ ஸ்டார்டிங்கில். இந்த எல் ஆங்கிள் ஸ்கொயர் டிப்லாம் ஃபுல்லாக ரஷ்ட்டு. அந்த அளவுக்கு ரஷ்ட்டாக ஃபுல்லாக நல்லா ஸ்டாண்ட் பண்ணி ப்ரைமர் அடித்து 1-2 கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். அதனால தான் இந்த அளவுக்கு பக்காவாக தெளிவாக சூப்பராக வந்திருக்கு அவுட்புட்டு. பாருங்கள் இந்த ஓரம் ஃபுல்லாமே பேஸ்ட்டு பார்த்தது சூப்பராக இருப்பாருங்க. ஃபினிஷிங்கு ஷைனிங் எப்படி தெரிஞ்சு பாருங்கள். பக்கத்துக்கு புலோரோ எல்லாமே அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் தொட்டியில். அதுதான் எங்கள் ஒர்க்கு. அதுதான் எங்களோட குவாலிட்டியான ஒர்க்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்டில் ஷைனிங், பெயிண்டில் குவாலிட்டி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேசஸ் கீழெல்லாம் பாருங்கள். சேசஸ் கீழே ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறோம். பெயிண்டிங் பண்ணது பார்த்தீங்கன்னா கேபின் ஒன்லி மட்டும் தான் பெயிண்டிங் பண்ணல. கேபின் மட்டும் தான் பெயிண்ட் பண்ணல. மற்றது எல்லாமே தொட்டி, சேசஸ் கீழே, தொட்டிக்குள்ளே எல்லாமே பெயிண்டிங் பண்ணிட்டோம். தொட்டி கீழே பிளாட்ஃபார்ம் வந்து பெயிண்ட் அடிக்கணும். ஆனால் வந்து நாங்கள் தொட்டி கீழே பிளாட்ஃபார்மு, சேசஸ் எல்லாமே பெயிண்ட் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை அடிச்சா புகழாக இதில் படியும். ஸோ அதனால மொத்தம் சேசஸ் ஃபுல்லாகவே அடிச்சு கொடுத்துட்டோம் பெயிண்ட்டு. பாருங்கள் பின்னாடி டிசைன் பாருங்கள். அந்த சூப்பராக இருப்பாருங்க. இயற்கை காட்சி சவுண்டாருன்னு அதுவும் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. பேக்கில் பாருங்கள். பேக் டோரில் டிசைன் சூப்பராக போட்டு பாருங்கள் அது. அண்ட் உள்ளே பாருங்கள். உள்ளே வந்து இந்த ஆர்ச் மாதிரி ரவுண்டு க்ரீம் கலர் ப்ளஸ் ப்ளூ கலர் பாதி ஆர்ச் மாதிரி சூப்பராக, அதுவும் சூப்பராக இருக்கும் பக்காவா. எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அதுதான் எங்களோட நோக்கமாக. எப்போவுமே ஒவ்வொரு கஸ்டமர் கொடுக்கும்போதோ 100% குவாலிட்டியாக தெளிவாக கொடுக்கணும் தான் நாங்கள் ஒவ்வொரு வண்டியும் எடுத்து பண்ணுவோம். பாருங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். எல்லாமே பிராண்டட் கம்பெனி கலர் தான் பாருங்கள். கேபினும் தொட்டியும் ஒரு சேமாக இருக்குது பாருங்கள். எல்லாம் கம்பெனி கலர் தான் வாங்கி எடுக்கிறது. அதனால் வந்து டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. தொட்டி தனி கேபின் தனியாக டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த அங்கிள் அப்படியே தெரிறாரு பாருங்கள் வண்டியில். தொட்டிக்கு பின்னாலாம் காட்டுற பாருங்கள். தொட்டிக்கு பின்னால் பாருங்கள் பெயிண்ட் ஒட்டாது எதுனா இடம் பார்த்தீங்களா. பெயிண்ட் படாத இடமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாமே பக்காவாக உள்ளே எந்த அளவுக்கு கை உள்ளே போதும் அந்த அளவுக்கு கையை உள்ளே விட்டு ஃபுல்லாமே பெயிண்டிங் பண்ணுவோம். கேரியர் கீழே தொட்டிக்கு பின்னாலாம் ஃபுல்லாக பெயிண்ட் பட்டுருக்கு பாருங்க. ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி தரமாக தெளிவாக சூப்பராக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறோம். உங்கள் வண்டி என்ன கலர் எப்போதுன்னு சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தரமாக சூப்பராக தெளிவாக பிராண்டட் பெயிண்ட்டாக 1 வருஷம் கேரண்டியாக பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.